ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள மிக மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் சிறப்போடு வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுக்கு முயற்சியோட கடினமாக நம்ம உழைக்கணும். அப்படி கடினமாக உழைத்து முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சில தெய்வீக வழிபாட்டையும் சில தாந்திரீக பரிகாரத்தையும் நிச்சயம் செய்து தான் ஆகணும். இதனால் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியடைந்து நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெறலாம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த பதிவில் பிரியாணி இலையை வைத்து எளிமையான முறையில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தெய்வாம்சம் பொருந்திய பொருட்கள் நிறைய இருக்குது. அதுலேயும் மகாலட்சுமி தாயாரின் விருப்பமான பொருட்கள்னு பார்த்தா கணக்கில் அடங்காத பொருட்கள் இருக்குது. அந்த மாதிரி கணக்கில் அடங்காத பொருட்களில் மிக மிக முக்கியமான பொருளாக இருக்கிறது வாசனை நிறைந்த பொருட்கள். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, இது போன்ற பொருட்கள்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான பொருட்கள். இந்த பொருட்களை வைத்து நம்ம வழிபாடும் பரிகாரமும் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு முழுவதும் கிடைக்கும். அந்த வகையில் இன்னைக்கு செல்வ வளத்தை பெருக்கிறதுக்கு பிரியாணி இலையை வைத்து செய்யக்கூடிய எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு நீங்கள் போகும் பொழுது கிழியாத நல்ல பிரியாணி இலையாக பார்த்து 3 இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு நீல நிற பேனா அல்லது ஸ்கெட்ச் இல்லை மார்க்கர் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீல கலரில் எடுத்துக்கிட்டு நீங்கள் போங்க. நிச்சயமாக 3 பிரியாணி இலை, ஒரு நீல நிற ஸ்கெட்ச் நமக்கு தேவை. கோவிலுக்கு போய் உட்கார்ந்து முதல்ல உங்களோட குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வணங்கினதுக்கு அப்புறம் அங்கேயே உட்கார்ந்து மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரமான ஸ்ரீங்கிற மந்திரத்தை நீங்கள் எழுதணும். இந்த ஸ்ரீங்கிற மந்திரத்தை எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழக்கம் போல் வழிபாடு செஞ்சுட்டு வீட்டிற்கு திரும்பி வாங்க. வீட்டிற்கு வந்ததும் இந்த 3 பிரியாணி இலைகளையும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக வைங்க. மனதார நீங்கள் வழிபட்டுட்டு இந்த இலைகளை பண நகை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் வைங்க. நீங்கள் எப்பொழுதும் யூஸ் பண்ணக்கூடிய பர்சலையும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால மகாலட்சுமி தாயாரின் பீஜ மந்திரம் நம்ம வச்சிருக்கக்கூடிய பணம் நகையோடு சேரும். இந்த மாதிரி சேரதுனால நமக்கு பணமும் நகையும் பல மடங்கு அதிகரிக்கும். இலை கிழிந்து போகும் சூழ்நிலை வரும் வரைக்குமே அந்த இலையை அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். திரும்பவும் வெள்ளிக்கிழமை இதே முறையில் நீங்கள் செய்து பிரியாணி இலையில் ஸ்டீம்ங்கிற மந்திரத்தை எழுதி நீங்கள் திரும்பவும் பணம் நகை வைக்கும் இடத்துல நீங்கள் வைங்க. இது போல் வைக்கும் பொழுது நம் வீட்டில் பணம் நகை அதிகமாகவே சேரதை நம்ம கண் கூட பார்க்கலாம். மிக மிக எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பெரும் அளவில் பணவரவு அதிகரிக்கும். பணம் வீண் விரயங்கள்லாம் கட்டுக்குள்ளே வருங்க. ரொம்ப 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 எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பணமும் வேஸ்ட் ஆகாது, டைமும் வேஸ்ட் ஆகாது. நம்முடைய சித்தர்கள், மகான்கள் அவங்கெல்லாம் சொல்லி வைத்துட்டு போன எந்த ஒரு விஷயமும் போலித்தன்மை கிடையாது. பணம் வசியத்திற்கு நம்ம நிறையவே மந்திரங்கள், பரிகாரங்கள் நிறைய செய்கிறோங்க. ஆனால் இது மிகவும் எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம். இதை செய்தால் நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நல்லது நடக்கும். அதனால் இதை செய்யாமல் இருக்காதீங்க. எவ்வளவோ பரிகாரங்களை நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தை பார்த்தீங்கன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் இன்று இரவு 9 மணிக்குள்ளே இந்த ஒரு மந்திரத்தை இந்த பிரியாணி இலையில் எழுதி நீங்கள் பணம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமாக வைங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து போகும். அந்த அளவுக்கு செல்வத்தை வாரி வழங்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதி வைங்க. முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும், எந்த தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, பரிகாரமாக இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல அதை நம்பணும். முழு நம்பிக்கையோடு இது நமக்கு நடக்கும், நமக்கு மிகப்பெரிய அளவில் பண வரவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அதே போல் எப்பொழுதுமே ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க.
பணம் வரவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பணம் வரவு என்னை சுற்றிக்கிட்டே இருக்குது, என்னை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. பணம் என்னை தேடி வருது, பணம் என்னை வந்து நேசிக்குது, பணத்தை நான் நேசிக்கிறேன். எப்பொழுதுமே இந்த வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். எனக்கு கடன் நிறையா இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளை விட்டுட்டு, எனக்கு பணம் நிறைய இருக்குது, என்கிட்ட பணம் நிறைய இருக்குது, பணம் என்னை தேடி வந்துட்டுருக்கு, பணத்தை நான் லவ் பண்ணுறேன், பணம் என்ன லவ் பண்ணுது அப்படிங்கிற வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் சொல்ல 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 பணம் உங்களை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய அளவில் இப்போ இருக்கக்கூடிய பணக்காரர்கள், மிகப்பெரிய அளவிலான சேட்டுகள்லாம் அவங்கெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான். இதை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவில் உயரும். முழு நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமி தாயாரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.